இப்போ பார்த்துட்ருக்க வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஈபி காலனி செல்வமகால் பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க. வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1100 சதுரடி இடத்துல ஒரு 1800 பில்டப் ஏரியாவை கொடுத்து வீடு பண்ணியிருக்காங்க. வீடு சூப்பராக வந்திருக்கு. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ் கேட்லாம் ஃபுல்லாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா நல்லா மாடர்னாக பண்ணியிருக்காங்க. வீட்டோட பர்கோலா டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அழகாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமு ஹால் கிச்சன் கொடுத்து வீடு பண்ணியிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடல் வீடுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்ட்டிகோ அளவுங்க. வீட்டோட போர்ட்டிகோவுமே பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கார் 2 பைக் நிறுத்தலாம் அந்த மாதிரி உங்களுக்கு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா போருங்க. இது சம்பு. வெளியிலே பார்த்தீங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸு லாபம் நஷ்டம் அப்படிங்கிற வகையில் எடுத்து கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஃப்டி பர்பஸ் கேட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் போட்டு வீடு பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலுங்க. ஹால் சைஸ் அளவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஹால்லேயுமே பாருங்கள் ஃபால் சீலிங் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடை பொறுத்த வரைக்கும் டியூப்ளெக்ஸ் மாடல் தான். படி உங்களுக்கு உள்ளே வந்துடும். விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி தான் போட்டிருக்காங்க. நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் சன்லைட்லாம் நல்லாவே கிடைக்கும் இந்த வீட்டுக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சனுங்க. கிச்சனில் இன்னும் இன்டீரியர் ஒர்க்கு பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறனால இன்டீரியர் ஒர்க் இல்லாமல் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்டீரியர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கிச்சனுமே பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் 2 விண்டோஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க சன்லைட் வென்டிலேஷனுக்கு. இது வீட்டோட கீழே இருக்க பெட்ரூம்ங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமே நல்லா பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா லாக்லாம் எடுத்திருக்காங்க. ஒர்க்கு ஃபினிஷ் ஆகலை. ஸோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்லாம் நல்லா பிராண்டட் மெட்டீரியல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்எஸ்சில் கம்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா அழகாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. வீட்டோட டைல்ஸ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா அழகாகவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை விட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று, வெளியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட செகண்ட் மெயின் பெட்ரூமு.
இது வீட்டோட 3வது பெட்ரூம்ங்க. விண்டோஸ்லாம் பாருங்கள். இது வீட்டோட பால்கனிங்க. பால்கனிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. வீடு பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழலில் செம்மையாக இருக்குங்க இந்த வீடு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.